நாளை சந்திர கிரகணம், அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருகிறது. முருக பக்தர்களே, கிரகணம் முடிந்ததும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபட மறந்துடாதீங்க. உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக இருக்கும் வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பதிவை கடைசி வரை பாருங்க. முருகப்பெருமானை உண்மையாக நேசிக்கிறவர்கள் கந்தனுக்கு அரோகரா என்று கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு லைக் தட்டுங்க. கிரகணம் முடிந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் மஞ்சள் கலந்த அட்சதையை பரப்புங்கள். அதன் மேல் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பெரிய மண் அகல் விளக்கில் உப்பை பரப்பி அதன் மேல் ஒரு சிறிய அகல் விளக்கை வையுங்கள். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்றும்போது முருகப்பெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைத்து நல்ல வருமானமும் சுபகாரியங்களும் பெருக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு ஓம் சரவணபவ என்று 21 அல்லது 108 முறை சொல்லுங்கள். இந்த உப்பை மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்தாமல் தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றலாம். முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பம் முழுவதும் நிறைய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முருகா துணை என்று கமெண்ட் பண்ணிட்டு இந்த தகவலை மறக்காம ஷேர் பண்ணுங்க.